நேரமாக இருக்கிறது. நமக்கு செய்தி கொடுக்கக்கூடிய சகோதரர் வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான பிரதர் தான். பட் ரொம்ப நாளாக நம்ம அவரை பார்க்காம அவரை மிஸ் பண்ணி ரொம்ப நாள் அவர் வந்து இங்கே வர முடியாமல் அவரும் வரணும்னு நினச்சாரு. பட் வர முடியாமல் இருந்த ஒரு சூழ்நிலைகள். அதன் மத்தியிலையும் வந்து முயற்சி பண்ணி அவர் முன்னாடியே அதுக்காக பிளான் பண்ணிவிட்டு வந்து நம்ம எல்லோரும் மீட் பண்ணணும், நம்மளுடைய ஃபெலோஷிப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் அங்கே வந்திருக்கிறது வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நமக்கு தெரியும் கண்ணன் பிரதர் பற்றி. நிறைய நம்ம அவரை பற்றி சொல்லி கேட்குறத விட நீங்கள் நம்ம எல்லாருமே பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். அவருடைய ஃபெய்த்து ப்ளஸ் அதே சமயத்தில் அவருடைய அந்த ஃபெலோஷிப், அந்த அந்யோன்யமாக இருக்கட்டும், அதே போல் வந்து அவருடைய கிவிங், கொடுக்கக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், அதே சமயத்தில் வந்து அவருடைய மனோர்த்தி. எப்பயுமே வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கன்விக்ஷனான ஒரு விஷயம் அப்படின்னா, நான் எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா, பிஃபோர் டிசைபிள், நான் ஸ்ரீஷன் ஆகிறதுக்கு முன்னாடி விசிட்டராக நான் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் முதலாம் ஆண்டு நம்மளுடைய சீரம் சொல்லி துவங்கப்பட்ட முதலாம் அந்த ஆனிவர்சரி அப்போ தான் நான் அவரை மீட் பண்ணேன். பிரதர், அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 2 பேர் ப்ளஸ் வந்து அங்கிள் ப்ளஸ் அம்மா, அவங்க கணவருடைய அம்மா. அவங்க எல்லாருமே வந்து நான் ஒன்றா ஃபேமிலியாக மீட் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணோம். அப்போ இருந்து இப்போ வரைக்குமே சரி, பிரதர் வந்து எப்பயுமே அவருடைய அந்த ஜென்யூன் அன்பு வந்து எப்பயுமே அவர்கிட்ட இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அவருடைய கன்விக்ஷன், நிறைய விஷயங்கள் அவர் கோத்ரூ பண்ணியிருக்கிறாரு, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு அவருடைய லைஃப்பில். பட் ஸ்டில் எதுவாக இருந்தாலும் ப்ரையாரிட்டி டு காட். எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் எப்பயுமே அவருடைய குவைட் டைம் வந்து அவர் மிஸ் பண்ணவே மாட்டார். ஃபஸ்ட்டு அவர் எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு, நான் வீட்டுக்கு போயிருந்த ஒரு டைம் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது லேக்கப் 5:30 அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டு போயிட்டு அவர் இதெல்லாம் முடிச்சுட்டு சிட் ஒன் பிளேஸ், ஒரு காமான ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு ஒரு ரீடிங் லேம்ப் போட்டுட்டு உட்காந்து பைபிள் படிச்சுட்டு அந்த டைம்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம். அந்த டைம் ஃபஸ்ட்டு அவர் முடிச்சுடுவார். தென் அதுக்கப்புறம் போய் ஆல்ஃபி அவங்க பையனை கரெக்டாக கூப்பிட்டுட்டு எழுப்பி கிரவுண்டுக்கு கூட்டிட்டு இன்னைக்கு அவருக்கான நேரம், இந்த நேரம் வந்து நான் கூட வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அவரோட போனேன். அந்த நினைவுகள்லாம் வந்து எனக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்குது. அதே சமயத்தில் அவரோட சேர்ந்து நான் நிறைய விஷயங்களை வந்து நான் அவரோட சேர்ந்து வாக் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அவருடைய ஃபெய்த், அக்கார்டிங் டு ஹிஸ் ஃபெய்த், அவருடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி தேவன் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செஞ்சதை பார்த்த நபர்களை நானும் ஒருத்தர். கண்டிப்பாக நம்ம நிறைய எல்லாரும் பார்த்துருக்கோம், அதில் நானும் ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பிரதர் ப்ளஸ் அவங்களுடைய குடும்பமாக ஐ ஷோ சம் ஃபோட்டோஸ், அவருடைய ஃபோட்டோஸ் இருக்குது, ஐ ஷோ சூன் நான் உடனே காமிக்கிறேன். அவருடைய குடும்பத்தில் பார்க்கும்போது பிரதராக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், சிஸ்டரும் நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காங்க அவங்க லைஃப்பில். அவங்களுமே நிறைய விஷயங்கள் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கு. பட் ஸ்டில் அவங்க கிவ் அவே பண்ணாமல் அவங்களால அவங்க கடவுளுக்காக என்ன பண்ண முடியுமோ அது பெஸ்ட்டாக பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பைனியர்ஸ்ன்னு சொல்லிட்டு முன்னோடிகள் அப்படின்ற ஒரு குரூப்பை வந்து அவங்க கைட் பண்ணி அதை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்து பைனியர்ஸ் அப்படின்னா என்னென்னு நான் கேட்கும்போது வந்து மோர் தென் 20-25 இயர்ஸ் 30 இயர்ஸாக டிசைபிள்ஸாக இருக்கிற பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான எல்டர்ஸ், டிசைபிள்ஸ், ஓல்டர் டிசைபிள்ஸ், அதாவது ரொம்ப முதிர்ச்சி அடைந்த டிசைபிள்ஸ், அவங்கள வந்து தே ஆர் லீடிங். அவங்களுக்கான ப்ரோக்ராம்ஸு, பிளானிங்ஸு, அவங்களுடைய ஃபெய்த்தில் வந்து டெவலப், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க இன்வால்வ் ஆகிட்டு இருக்காரு. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஜென்னில் வந்து அவர் அடுத்த லெவலில் அவர் அந்த விஷயத்தை அவருடைய கன்விக்ஷன் வந்து கொண்டு போகிறது, யங்ஸ்டர்ஸ்லேருந்து மேரேஜ்லேருந்து அடுத்த லெவலில் வந்து எல்டர்ஸ்க்கு வந்து அவர் கொண்டு போகிறது வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கன்விக்ஷனாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே போல் தான் அங்கிளுமே இதுவே அங்கிளுடைய மனோதவி பார்க்கும்போது என்னென்னா அவர் அந்தளவுக்கு வந்து கண்ணன் பிரதர் வந்து அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு எக்ஸாம்பிளையும் அவர் செட் பண்ணியிருக்கிறார். அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னா கிறிஸ்துவுக்குள்ளே செட் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா, அது வந்து பார்க்கும்போது அவங்களுடைய கன்விக்ஷனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த நேரத்தில் கூட நம்ம செய்தி கொடுக்கக்கூடிய சகோதரரை கடன் தட்டி வரவேற்கலாம். ப்ளஸ் ஹியர் காட்ஸ் அவரோட கடவுளோட வார்த்தை கேட்கலாம். Thank you, Karthik bro. Introducing me.
ஜெபிக்கலாம். ஜெபிச்சுட்டு ஈஸி நம்பர் பருவத்தின் அங்கே தேவன் அருமையான காலை வேலையை சகோதர சகோதரர்களாக மூத்த உறுப்பினர்களாக சேலம் சபையின் மூத்த உறுப்பினர்களாக முன்னோடிகளாக நண்பர்களாக விசுவாசத்தின் ஆழமாக நிலைத்திருப்பதற்காக சோதரிக்கிறோம். கர்த்தாவே, என்னையும் இவ்வளவுவாக கூட்டிக் கொண்டு வந்து எவ்வளவோ கலங்களுக்கு மத்தியில் என்னை கூட்டிக் கொண்டு வந்து வசனத்தை கற்றுக்கொண்டது ஆவியானவர் இன்னைக்கு நீ எதை பேச போகிறீர்களோ கவனமாக நான் பேசுவதற்கு கேள்வித்தாலும் என்னுடைய சுய லாபத்துக்காக இல்லை கர்த்தாவே, சுய இச்சைக்காக இல்லை கர்த்தாவே, சுய குளோரிக்காக இல்லை கர்த்தாவே, கண்டிப்பாக உம்முடைய குளோரிக்காக இந்த வசனங்கள் பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும். இந்த சபையை என் ஆசிரியத்தில் தொட்டு வழிநடத்தும். இந்த வருஷம் கர்த்தாவே 50 சிஷ்யர்கள் உம்மது கிருபையினால் உம்மது ஆவியினால் நிரப்பி கர்த்தாவே அந்த 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 50க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் ஞானஸ்தானம் பெறுவதற்கு பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையாகவே நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக இந்த நாட்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனாகவே ஆமென். ரைட். ஸோ ஓகே, டைம் ஆகும். ரைட். ஸோ கார்த்தி சொல்வது உண்மை. பல தடைகள் அது ஏன் தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாக தருமபுரி சகோதர சகோதரிகள் பார்க்க சந்தோஷம். தேங்க்ஸ். நீங்கள் நம்ம இடத்துக்கு வந்து சேலத்துக்கு வந்து நீங்கள் சொல்ல சேலத்துக்கு அவருக்கும் அன்பா பண்பா எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் சென்டிங் ஃபார் அண்ட் ஒய்ஃப் அண்ட் சன். தேங்க்யூ ஸோ மச். அஃப்கோர்ஸ் எல்லா சகோதர சகோதரிகளும் முன்னோர்கள் தான். நீங்கள் யாரும் எழுதுவதாக எனக்கு தெரியல. ஆக்சுவலி அதனால தான் நான் சொல்ல நீங்கள் எல்லாருமே முன்னோடிங்க. நீங்கள் தான் பைனியர்ஸ், வேறு யாரும் இல்லை. நீங்கள் தான் பைனியர். சேர்ந்து யார் பைனியர்? நீங்களே சொல்லுங்கள். யார் தான் பைனியர்? நீங்கள் தான். நீங்கள் தான் முன்னோடி. நீங்கள் எல்லோரும் ஆல்மோஸ்ட் சார் இது அவங்க இப்போ தான் நான் சார் இருக்கீங்களா? எப்போ ஆமாம் நான் எப்போ ஸோ அது ஒரு டெஃபினிஷன் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆனால் எல்லாருமே நீங்கள் பயணிக்கலாம், முன்னோடிங்களா. இதுக்கு மேலே வளரும் போகுது கண்டிப்பாக. ரைட். எப்படின்னு பார்க்கலாம். எப்படி சரி நீங்கள் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் சேலஞ்சஸ், ஐ பிலீவ் இன் இன்ஸ்பைரிங். சரிங்களா? கண்டிப்பாக நமக்கு சேலஞ்சஸ்க்கு தேவை. நாமளே எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தவங்க சேலஞ்ச் பண்ணால் அது நல்லது வராது. ரைட். ஸோ பைபிள் சேலஞ்சஸ் எடுத்துக்கலாம். வேற லைஃப்லேருந்து எடுக்கும்போது கஷ்டம். ரைட். படி முதலாவது ஒரு வசனத்தை பார்க்கலாம். மார்க் 12 30 31 32. மார்க் 12 30 31. நான் படிக்கிறேன் சிஸ்டர். ஸோ இங்கே எனக்கு பிடிச்சது என்னன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும். ரெண்டும் படிச்சு பாருங்க. ஸோ தமிழ் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தெளிவாக இருக்கு, கிளாரிட்டி இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். நான் ஏன் உங்களை பயணிச்சு சொல்ல தெரியுங்களா? ஏன் தெரியுமா? இதே ஸ்கிரிப்சர் தான் நான் பயணிக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன் நான் பயணம் சொன்னா, நீங்கள் தான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் சிறந்த முடிய
முடியாது. எல்லாருக்கும் ஆண்டிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் முடியாது. முழு பலத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறீர்கள் நீங்கள். கண்டிப்பா முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தனையோடும் முழு சக்தியோடும். நம்ம எவ்வளவு சக்தி இருக்கோம் எனக்கு தெரியும். இந்த வயசுக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தால் அந்த வயசுக்கு எவ்வளவு சேலஞ்ச். அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சஸ், ஒரு சேலஞ்சஸ் கண்டிப்பா. அதையும் மீறி உங்களை நீங்க தேர்த்தி வரைய பார்த்தீங்கன்னா நீங்க தான் பயன்படுத்த இல்லை. அந்த சபையை இவ்வளவு தூரம் நடத்தி எடுத்துட்டு போனாங்க. கண்டிப்பா சிவா ப்ரோ, கரு ப்ரோ, தேங்க் அஃப்கோர்ஸ் தியாகு ப்ரோ, ஜோஸ்வி சிஸ்டர் தேங்க். கண்டிப்பா ஏன்னா அவங்க செஞ்ச ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பா ஆனால் அவங்க பயன்படுத்துது. ஓகே, நீங்க ஆக்சுவலாக ஆல்ரெடி முழு மனதோட செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை நீங்க நம்பணும். நான் செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க நம்பணும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒப்பாய். அது இங்கிலீஷ்ல கிடையாது. இங்கிலீஷ்ல எப்படி போடுறதுன்னா செகண்ட் கமாண்ட்மெண்ட் போடும். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை. எதுக்கு ஒப்பாய்? முதலாவது கற்பனைக்கு ஒப்பாய் இருக்கு. முதலாவது கற்பனை உங்கள் தேவன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தனையோடும் முழு பலத்தோடும் தொழுது கொள்வாயாக. தொழுது கொண்டிருக்கிறவர் நீங்கள். அது ஒப்பானது எதுனா இரண்டாம் கற்பனை. ஒப்பானது என்ன? அது வேற இது வேற இல்லை. ஆனால் இங்கிலீஷ்ல பிரிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட். ஏன் இது பைபிள் சொஸ்தமாக இருக்கு? சொஸ்தம்னா புரியுதுங்களா? அது கன்னடா வேர்டு இல்லை, அது ஆக்சுவலாக ஒரிஜினல் தமிழ் தான். ரியாலிட்டி சுத்தமான டிரான்ஸ்லேஷன் தெரியுமா தமிழ்? ஏன் சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? நான் சில அக்கேஷனில் சொல்லியிருக்கேன் ஏன் தமிழ் ரொம்ப சுத்தமாக இருக்கும். சொல்லுங்க சகோதரா, உங்களுக்கு தெரியும் ஏன் தமிழ்? இங்கிலீஷ் தான் நீங்கள் படிக்கிறீங்க, சரி ரொம்ப தெரியும். இங்கிலீஷுக்கும் படிச்சுட்டு தமிழ் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. தமிழ் தான் படிக்கிறது. தேவைப்படும் போது இங்கிலீஷ் படிக்கும். இங்கிலீஷ் பேசும்போது இங்கிலீஷ் படிக்கும். நம்ம 30 முழுக்க நான் தமிழ் தான் படிக்கிறேன். ஏன் சொல்லுங்க சொல்லுங்க. வெரி குட். நான் வச்சிருக்கேன் கிளாப் பண்ணுங்க. டைரக்ட் இப்ரூ டிரான்ஸ்லேஷன் இருந்து தமிழுக்கு டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ். இங்கிலீஷ் வந்து இப்ரூ கிரேக்க மொழியிலிருந்து வேற மொழிக்கு வந்து அங்கிருந்து வந்தது. இப்போ இந்த கம்சருக்கு மாதிரி தமிழ் வந்து டைரக்டா சொல்லுங்க. சரிங்களா? ஸோ நீங்க முழுக்க இது தெளிவா இருக்கு. ரைட். இதுக்கு ரெண்டாவது ஒப்பா இருக்குது, படிக்கலாமா? சொல்லுங்க, படிங்க. நாம முழு ஆத்மாவோடும் முழு சிந்தனையோடும் முழு சக்தியோடும் முழு பலத்தோடும் நம்ம இயேசு கிறிஸ்துவை அன்பு கொள்கிற நாம வேறவங்களை நாம் அன்பு செய்வதற்கும் கர்த்தரை அன்பு செய்வது ஒன்று தான். அதான் சொல்லுவோம் இல்லைங்களா? நான் கர்த்தரை அன்பு செய்கிறேன், சபைக்கு வருவேன், ஆனால் வேற கொஞ்சம் கஷ்டம் ஆகுது. ஏன்னா ஜனங்க தப்பு பண்ணுவாங்க. ஆச்சுங்களா? ஜனங்க தப்பு பண்ணும்போது என்னாகும்? நம்மளுக்கு கஷ்டமாகுமா இல்லையா? எனக்கு தான் கஷ்டம். நமக்குன்னு சொன்னேன், நான் உங்களுக்குன்னு சொல்லல, நமக்குன்னு சொன்னேன், என்னையும் சேர்த்து கஷ்டமா. ஆனால் நம்ம கடவுளை அன்பு செய்கிறோம், கண்டிப்பாக செய்கிறோம். அது எவிடன்ஸ் தான் தெரியுது. ஜனங்களையும் அன்பு செய்கிறோம். அது எப்படி அன்பு செய்யணும்? நீ அன்பு கூறுவது போல, நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறு. அப்படின்னா என்ன? நீங்கள் நாஸ்டா சாப்பிட்டு வரீங்கன்னா, நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு வரீங்கன்னா, ஆண்டி சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். கரெக்டுங்களா? அது வந்து ப்ராக்டிக்கலி ஒரு நாளைக்கு ஒரு வாங்கி தான் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? ரைட். எனிவே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு இந்த கல்ச்சர் இருக்குங்களா, தமிழ்நாட்டு கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. அவன் மொய் வச்சானா நான் மொய் வைப்பேன். அவன் எவ்வளோ வச்சா கண்டிப்பாக இல்லைண்ணா என்னை சேர்த்தாங்க 101 ரூபா வச்சானா 2 ரூபா சேர்த்து 103 ரூபா இருக்குது. கரெக்டாக பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அந்த கல்ச்சர் வேண்டாம். அந்த கல்ச்சர் இல்லை இது. அவன் 101 ரூபா வச்சானா நீங்கள் 1100 ரூபா. எக்ஸாம்பிள், நீங்கள் அற்புதமான
அப்போ தான் சரி நம்மளை நாம் எப்படி அன்பு செஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி பிறராலே அன்பு செய்யலாம். சரி, என் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷனு. இதுதான் என் குடும்பம். ஒய்ஃபு, சன்னு, நான். ஓகே, இது சன்னு, நான். ஓகே, அப்பாவது இல்லைங்களா? அப்பாவது ஒரு இருக்குமே, அப்பாவும் ஆர்மியில். சரி, ஓகே, தேங்க்ஸ். ஏன்னா நான் ஏன் போட வச்சுன்னா, தேங்க்யூ ஃபார் மை ஃபேமிலி. உங்களுடைய ப்ரேயரு கண்டிப்பாக நிறைய இம்பேக்டாக இருக்குது. இங்கே நான் இருக்கிறேன்னா சேலம் சபையினுடைய, அவர் சொன்னார், சேலம் சபையினுடைய என்ன சொல்கிறது, ப்ரேயர், விசுவாசம், சப்போர்ட், எந்த விதத்தில் எல்லா விதத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு அது இன்ஸ்பயர் ஆகும். பரவாயில்ல, பரவாயில்ல, ரைட். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், எங்கள் அப்பா அம்மா சிஷியனாக காரணம் சேலம் சபை. சரிங்களா? அது எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா நாங்கள் அங்கேருந்து வரலாம், போகலாம், பார்க்கலாம். பட் இங்கே கர்த்தன், சிஸ்டர் சிவபுரம், கார்த்திக், கணேஷ், மோகன், அவங்க தான் நல்லா பார்த்துருக்கோம். ஆனால் நான் சார் எடுத்தது அங்கே தான். ஆனால் அவங்க விசுவாசத்தை வளர்த்துட்டு நன்றி. ஓகே, ரைட். ஸோ நம்ம அடுத்தவங்களை அன்பு செய்யலாமா? எப்படி செய்யலாம்? நீங்களே சொல்லுங்கள். இது எந்த மாதிரி அன்பு செய்யலாம்? நீங்களே சொல்லுங்கள். கரெக்ட் இல்லைங்களா? அங்கே ஒன்று உங்களை திட்டிருந்தாங்கன்னா அன்பு செய்யும். அதுதான் எசன்ஸ். கண்டிப்பாக மறந்துடும். எவ்வளோ பேசியிருக்க கார்த்திக்கு சரி, கணேசுக்கு தெரியும். கண்டிப்பாக எங்களுக்கும் கிளாஸ் ஆச்சு. யாருக்கு? உங்களுக்கு தெரியாது, சிவபுரோக்கு எனக்குமே கிளாஸ் ஆச்சு. கண்டிப்பாக ஆச்சு. பட் ஆனால் அவர் எந்த நிலையிலையும் அவரை என்னை விட்டு அவர் செய்கிறத நான் செஞ்சுட்டே தான், நான் செய்கிறப்ப அவருக்கு நான் செஞ்சுக்கிட்டு. கண்டிப்பாக பேசும்போது பிரச்சனைகள் வரும், சேர்த்து வரும்போது பிரச்சனைகள் வரும். கரெக்டுங்களா? இது சபைன்னு சொல்கிறோம். சபைனா குடும்பம். சேர்ந்து வரும்போது இப்போ வருதா, சேர்ந்து வரும்போது வருதுங்களா? சிங்கிளாக இப்போ இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சா? இல்லைதாங்க? சரி, கடைசியில் இல்லை சிஸ்டர் நீங்களே சொல்லுங்கள், பிரச்சனை எவ்வளோ தானே. சேர்ந்து வரும்போது, சேர்ந்து வருஷம் பண்ணும்போது பிரச்சனைகள் வரும். ஆனால் பைபிள் என்ன சொல்றது? நீங்கள் கடவுளை அன்பு செய்கிற அதே இதயத்தோட ஒருத்தர் அன்பு செய்யணும். ஆனால் நீங்கள் சிஸ்டர் சொன்னீங்க, ஓகே, இது கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக வச்சுக்கலாம். ஓகே, நானும் பேசும்போது அவங்களுக்கு அன்பு செய்யணும்னு சொல்லி எந்த மாதிரி அன்பு செய்யலாம்? ஓகே, அவங்களோட சோர்ந்து இருக்கும்போது அன்பு செய்யலாம். வேற ஏதாவது சான்சஸ் எப்படி அன்பு செய்யுது? இப்போ நம்மளுக்கு தெரியாது அவருக்கு என்ன தேவைன்னு விசாரிக்கணும். நம்மளுக்கு தெரியாது, அவங்க சொன்னா தானே தெரியும். இப்போ சொன்ன வாட்டி கூட எனக்கு இதெல்லாம் முடியாது, இது முடியும்னு சொல்ல முடியும். ப்ரேயர் மட்டும் பண்ணுறோம் ப்ரோ, நீங்க எதுவும் கேட்காதீங்க அப்படி சொல்ல முடியுமா? ஆனால் நம்ம கையில் என்ன முடியும்? யாக்கோபுல என்ன சொல்றது? விசுவாசமும் கிரியையும் சேர்த்தே போகும். விசுவாசம் கற்பனைக்கு மேலே விசுவாசம் வச்சுருக்கோம், சபையில் விசுவாசம் வச்சுருக்கோம், இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சுருக்கோம், பரிசுத்தாவிக்கு மேலே விசுவாசம் வச்சுருக்கோம். அது கூட நம்ம காரியங்களும் நம்ம கூட சேர்ந்து போகணும். எவ்வளோ முடியும்? அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு யாக்கோபுல, உங்களுக்கு தெரியும். நான் போயிட்டு பசியாக இருக்கிறவங்க போயிட்டு ஐ ப்ரே தட் யூ வில் கெட் யுவர் ஃபுட் அப்படின்னு சொன்னால் நல்லதா? கண்டிப்பாக விஷ் பண்ணுறது நல்லது. ஆனால் நம்மளுக்கு ஒரு வேலை வச்சு வாங்கி கொடுக்குறது சந்தாகம் இல்லையா? அது முடிஞ்சதை நீங்கள் செய்யணும். அது முடிஞ்சதுன்னா முடியும் வரை செய்யணும். முடிஞ்ச வரை புரிஞ்சுங்களேன். நம்ம உங்கள் வீட்டில் விட்டுட்டு போய் நன்மைகள் செய்யணும்னு சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் முடியும் வரைக்கும் செய்யலாம். அந்த பிரதர் வந்து சிஸ்டர் வந்து அவங்க காலில் நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அவங்க நிற்கிறாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சப்போர்ட் எடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ அவங்க காலில் நின்றாங்கன்னா கார்த்திக் மாதிரி ஒரு சர்ச்சை எடுத்துருக்கோம். கண்டிப்பாக இல்லைங்களா கார்த்திக்? ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன் கார்த்திக், கங்க்ராச்சுலேஷன் கணேஷ் ப்ரோ. எல்லாம் கட்டி காட்டுறது இட்ஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க இப்போ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? தெரியும் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஈஸி. பட் ஓகே, இப்போ நீங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வேறு நம்ம எப்படி கடவுளை முழு மனசோட, முழு இதயத்தோட, முழு சக்தியோட, முழு சிந்தனையோட
அதே போல முழு சக்தியோட முழு சக்தியோட முழு ஆத்மாவோட பிறருக்கும் அன்பு உருவாயாக. அதுதான் ரெண்டு கற்பனையும் சேர்ந்தேன்னா ஒரே கற்பனை தான். இன்னொரு கற்பனை பார்க்கலாங்களா? இதே கற்பனை தான் அந்த கற்பனை. ஓகேங்களா? எல்லா கற்பனையும் ஒன்று தான். எல்லா கற்பனையும் எல்லாம் ஒன்று தான். என்ன சொல்றது? நாம் ஜனங்கிட்ட எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா பார்க்குற ஜனங்கிட்ட நம்ம நல்லா இல்லைன்னா பார்க்காத கடவுள்கிட்ட நம்ம எப்படி இருப்போம்? ஏன்னா அவருக்கு ஓகே இன்னொரு புக்ஸ் இருப்பாங்க. கலாத்தியர் 5:14. கலாத்தியர் 5:14. இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான் இங்கே இருக்கு. எஸ்ஆர்ஓ சகோதர சகோதரி நம்ம தமிழில் என்ன பார்த்தோமோ அதுதான் இருக்கு. இதை தான் நம்ம அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதை தான் நம்ம அங்கே பார்த்தோம். சரி, கணேஷ் கொடுக்குற தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறதா நான் அதே மாதிரி கணேஷ் கொடுக்குறேன். ஒருத்தரும் அதே மாதிரி செய்யும்போது அங்கே வந்து என்ன வராது? ஒற்றுமை இருக்கும். எங்க ஒற்றுமை இருக்கோ அங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் வந்துட்டாருன்னா உங்க பலத்தால நீங்க வேலை செய்ய மாட்டீங்க, அவர் பலத்தால அவர் வேலை செய்வார். நம்புறீங்களா? இன்னைக்கு நான் பயணியர் சொல்றாங்கல்ல வீடு, ஆக்சுவலா ஒரு நார்த் பேலஸ் ரோடு தான் ஒரு செக்மெண்ட் தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனா அவங்கள வழி நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்லுங்க? அவருக்கு தெரிஞ்சிருக்கிறாரு தெரியும். ஆனா அவர் எனக்கு ஒரு ஏன்னா தேவைகள் அவ்வளவு, அவங்க அவ்வளவு பேசுவாங்க, கேட்கும், தப்பா நினைக்கூடாது. ஆனா அவங்க சபையில நின்றுட்டாங்கன்னா சபை எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போ ஏப்ரல் பிரதர் ஜூலி சிஸ்டர் வந்திருக்காங்க. ஒரு 2 வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. அற்புதமாக ஏன்னா ஏப்ரல் ஒரு டைட்டில் கொண்டு வந்தார் இந்த வருஷம். அதனால நான் பசுத்தாவை பற்றி அதிகமாக பேசுகிறேன். அவர் என்ன இடத்துல வந்துட்டாங்கன்னா லெட் பை தி ஸ்பிரிட். ஸோ சத்தம் வந்து நம்ம வல்லமையினால் நகர்த்தப்படுதா, பசுத்தாவியின் வல்லமையினால் நடத்தப்படுதா, அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த பயணி மீட்டிங்கு நான் சும்மா ஒரு பிளான் பண்ணி தான் போட்டேன். எல்லாரும் அவங்கவுங்க பொறுப்பு எடுத்தாங்க, அவங்கவுங்க செஞ்சாங்க. உண்மை அவங்கவுங்க செஞ்சாங்க. சில எஃபர்ட் என் சைடு இருந்துச்சு. பட் நம்ம எஃபர்ட் நம்ம போடணும். ஆனால் போகும்போதும் அதுவாக நகர்ந்து செல்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி நகர்ந்து செல்றது அது பசுத்தாவி. இல்லை நீங்கள் தான் முழு மனதோட முழு எதிர்ப்போட எஃபர்ட் போடுறீங்கன்னா அங்கே பரிசுத்தானவர் ஆவியானவர் இங்கே எஃபர்ட் இருக்கணும். பட் நீங்கள் அவர் தள்ளுறதை நீங்கள் பார்த்துப்பீங்க. உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகும். கடவுள் எதுக்கு வந்தார் உலகத்துக்கு? உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுங்க. எதுக்கு இறந்தார் சிலுவையில்? நீ சாகவானாப்பா, நான் சாகுறேன். கரெக்டுங்களா? இல்லை நீ எஃபர்ட் போட வேண்டாம். நீ என்ன எஃபர்ட் போட்டாலும் நான் வந்து அதை நகர்த்துறேன் அப்படிங்கிறது தான் உலகத்து. சரிங்களா? ஸோ இனி நான் என்ன விரும்புறேன்னா, இது என்னுடைய விருப்பம். இந்த சேலம் சபையை ஆவியானவர் நகர்த்துவார். நாம் என்ன செய்யணுமோ அதை செய்வோம். என்ன அதுக்கு முடிந்ததை செய்ய வேண்டாம், முடியும் வரை செய்வோம். புரிச்சுங்களா? முடியும் வரை என்ன 50 ஆகணும், 100 ஆகணும். ஆனால் அது நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது அவர் கையில் கூட எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அந்த குரூப்பில் சேர்த்து எனக்கு என்ன எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் டெய்லி ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நான் போனேன்னா கூட நான் டெய்லி ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓகே ப்ரோ, பரிசுத்தாவி நம்புகிறோம். பரிசுத்தாவி எப்போ உங்களுக்குள்ள வந்துச்சு? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கும்போது உங்களுக்குள்ள அவர் வந்தார். கரெக்டாக நம்புறீங்களா? அவர் வந்தப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? அவர் நடத்துறது தெரிஞ்சிச்சிங்களா? நான் பழைய ஆள் இல்லை, நான் அந்த ஒரு ஃபோர்ஸ் உள்ள இருந்துச்சா இல்லையா? அந்த ஃபோர்ஸ் இப்போ இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். பரிசுத்தாவி இல்லை எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. உண்மையை சொல்லுங்கள்.
எனக்கு அந்த ஃபீல் வருது ரொம்ப நாள். ஆனால் அதை பற்றி படிக்கும்போதும், அதை பற்றி இந்த மாதிரி பேசும்போதும், அதை பற்றி ஓகே அதுன்னு சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர் அவரை பற்றி படிக்கும்போதும், அவரை பற்றி பேசும்போதும், அவரை பற்றி நினைக்கும் போதும், நம்ம அடிக்கடி அவரை பற்றி பேசும்போதும் அவர் நமக்கு வேலை செய்யும். இப்போ சபை பெங்களூர் சபை இது உண்மை, பைபிள் பிரகாரம் அடிக்கடி நம்ம அவரை பற்றி பேசணும். அவரை பற்றி ஏன்னா அவர் தான் நமக்கு கவுன்சிலர் என்ன எதுவுமே புரிய மாட்டேங்குது, என்ன செய்யுது? அப்போ ஒரு வழி கொடுக்குறாரு கடவுளை, அவர் தான் பரிசுத்தார். அந்த வழியை நிராகரிச்சுட்டு நமக்கு ஓனா சரி இந்த உலகத்தில் இருக்கிற ஹெல்ப் கிடைக்கிறது கூட பரிசுத்தாவே தான். ஆனால் அவர் வழிகாட்டுறதுக்காக நீங்கள் போகணும். சரிங்களா? சபையிலையும் கிடைக்கலாம், வெளியிலையும் கிடைக்கலாம். ஆனால் எந்த ஹெல்ப்புமே பரிசுத்தாவே தான். ஓகே, இப்படி வச்சுக்கலாமா? எந்த நன்மையான காரியங்களுமே பரிசுத்தாவே, கெட்ட காரியங்கள் மட்டும்தான் செய்யணும். எந்த நல்ல ஸ்டாலின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அது அஸ்தாவியா? அது ஒரு பரிசுத்தாவியானவர் கட்டளை இல்லாத எதுவுமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ நீ நம்புறீங்களா பரிசுத்தாவிய? நம்புறீங்களா? அந்த ஃபீல் வரணும். ஜெபம் பண்ணும்போதும் சரி, மற்றவங்க பேசும்போதும் சரி, மற்ற உதவி செய்யும்போதும் சரி, அந்த ஃபீல் வரும்போது நீங்களாகவே மற்றவங்க மன்னிச்சிருவீங்க, மறந்துடுவீங்க. அதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவி. ஆவி நம்ம கூட இருக்கு. சோல் அண்ட் ஸ்பிரிட் டிஃபரன்ஸ் தெரியுமா? சோல்னா என்ன எனக்கு? சோல் அண்ட் ஸ்பிரிட். ஆத்மா ஸ்பிரிட் ஆவி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதானே? சரி, இப்போ கிளாரிட்டி. இது சோல்னா என்ன நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்ல போகிறேன். அஃப்கோர்ஸ் நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். சோல்னா என்ன கரெக்டாக சொல்லுங்க. ஆத்மா, சோல், ஸ்பிரிட், ஆவி. அந்த ஒரு ஸ்பிரிட் பரிசுத்த. ஆத்மான என்ன? சோல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபண்டமெண்டலாக ஒரு சபை அதை தெரிஞ்சுது. அப்போ நீங்கள் வேற மாதிரி டீச் பண்ணுவீங்க. இதுதான் உண்மை. இப்படி தேங்க்யூ. இப்போ இப்படி நம்ம படிப்படியாக போனால் நமக்கு ஈஸியாக. திடீர்னு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போயிட்டு 10th ஸ்டாண்டர்ட் பாடம் பார்த்தோன்னா செட் ஆகுது தானே? ஓகே, சோல்னா என்ன சொல்லுவாங்க? நீங்கள் அதிகமாக படிக்கிறீங்கன்னு தெரியாது சொல்லுங்க. இல்லை கரெக்ட். நீங்கள் நிறைய படிக்கிறீங்க, நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. ஆவி எப்போ சரியில் ஜீவத்துக்கு ஆவி எப்போ சரியில் ஜீவத்துக்கு ஆத்மா. உயிர்ப்பிக்கிறதுனா என்ன? கரெக்டாக சொல்றீங்க. உயிர்ப்பிக்கிறதுனா என்ன? இல்லை நான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நான் சொல்லிக் கொடுத்தது கூட பைபிள் பிரகாரம் வச்சு பாருங்க, சரியான எடுத்துக்கு. ஆனால் நான் பைபிள் தான் பேசுகிறேன். ஓகே, ரைட். ப்ளஸ் சில சட்டைன் சயின்டிஃபிக் ஸ்கிரிப்சர் சயின்டிஃபிக் புரியுதுங்களா? ஆராய்ச்சி பிரகாரமும் பண்ணாலும் அது கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த சயின்டிஃபிக்கையும் ஸ்கிரிப்சரையும் தான் நான் பேசுகிறேன். ஆனால் சயின்டிஃபிக் தான் ஸ்கிரிப்சர், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. அதுதான் கடவுள் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, வல்லமை இருக்கு. ஆனால் அந்த வல்லமை எங்கிருந்து பிறப்பிக்குது? நம் மனசில் பிறப்பிக்குது, நம்ம இருதயத்தில் உதயமாகுது, பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுது. கரெக்டுங்களா? அதுக்கு தான் அந்த ஸ்கிரிப்சரில் முழு ஆத்மாவோடும், முழு சிந்தனையோடும், முழு இருதயத்தோடும், முழு சக்தியோடும். ஓகே சார், புரியுதுன்னு சொல்லுவீங்க. உயிர்ப்பிக்க தண்ணி இருக்காங்க, அங்கே தண்ணி இல்லை, அங்கே பாட்டில் சொல்லுங்க. எப்போ உயிர்ப்பிக்கிறது? இல்லை, அவர் சொன்னதில் அர்த்தம் இருக்கு. கரெக்டாக தான் சொல்லுங்க. உங்கள் பாணியில் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். கரெக்ட். ஆவி சரி, ஆவியும்
பிரிக்க முடியாது. ஆனால் வசனம் இப்ரூஸில் சொல்லுது, வசனம் சொல்லுது கரெக்ட். நீங்கள் தேங்க்யூ ஸோ மச், உங்களுக்கு இவ்வளோ தெரிய வருது. வசனம் என்ன சொல்லுது இப்ரூஸில்? ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. அவ்வளோ மெல்லியது. அதையும் ரெண்டு ஒன்று தான் அவர் சொல்கிறது கரெக்ட். உறுப்பிக்கு ரெண்டு ஒன்று தான். எலும்பையும் எலும்பு மஞ்சையுமா வெட்டுறது எது? கடவுளுடைய வார்த்தை. சரிங்களா? நான் சொல்லுங்க. ஓகே, நான் சொல்லியிருக்கேன். கடைசி நீங்கள் சொல்லுங்கள் சார். நம்மளுடைய சரீரம் ஆத்மாயை அழிவுடைய. ஓகே, சரி, நீ கிளாரிட்டி கொடுத்துடலாமா கார்த்திக் ப்ரோ? சரி, சொல்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க ப்ரோ, தவறு அந்த பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாருமே இங்கே முதிர்ந்த சிஷியர்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, என்ன டிஃப்ரென்ஸ்? அதே இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஆத்மாங்கிறது எனக்கு மை பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இட்ஸ் அ ட்ரூ ஐடென்டிட்டி அபவுட் அவர் செல்ஃப், நாட் பை ஃபிசிக்கலி. நம்மளுடைய ஒரு பேரை பேஸ் பண்ணியோ இல்லை எதை பேஸ் பண்ணியுமே இல்லாமல் அது வந்து ஒரு தனித்துவமானது, நமக்கான தனித்துவமான ஒரு அடையாளம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அது வந்து ஸ்பிரிட், ஆவியான ஒரு ஸ்பிரிட் வந்து கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். ஆத்மா கடவுள் கொடுக்குறது தான். பட் என்னன்னா ஸ்பிரிட்டுவலுக்கு ரிசீவ் ஃப்ரம் சர்டன் டைம், நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் ரிசீவ். பட் ஆத்மாங்கிறது நம்ம ஆத்மா மூலயமா தான் நம்ம சரீரம் இயங்குவதற்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் ஆத்மா. சரீரம் இயங்குறது ஆத்மா, ஸ்பிரிட் வந்து கடவுள் கொடுக்குறாரு. இல்லை நம்ம எல்லாருமே எல்லாம் புரிஞ்சிருக்கிறோம். ஆனால் அதில் கிளாரிட்டி வரல. புரிஞ்சிருக்கோம். இப்போ நீங்கள் நம்மளே அறியாமல் பாருங்கள், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, பாருங்க கரெக்டாக தான் சொன்னீங்க. பட்டு கிளாரிட்டி, டிஸ்டிங்விஷ், வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சொல்ல முழு ஆத்மாவோட கர்த்தரை துதிப்பதற்கும் முழு ஆத்மாவோட நம்ம வேற அன்பு சேர்ந்து உதவி செய்யும். இவ்வளோலாம் எவ்வளோ ஏன் பேசுகிறேன்னா, அந்த கிளாரிட்டி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம முழு மனசோட வேற அன்பு செய்யும். அங்கே வந்து பைப் லைன் கிளீனாக இருக்கும். இந்த கார்பேஜ் அடைச்சிருக்க மாதிரி அடைக்காது. டவுட்டும் சந்தேகமும் அவிவிசுவாசம் தான் நம்ம அந்த பைப் அடைச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அன்பு செய்ய முடியாது. நம்ம அன்பு செய்யலைன்னா சபை வளராது. இயேசு கிறிஸ்து சபையை உண்டாக்குறது இயேசு கிறிஸ்து தான். சபைக்கு இது தலைவர் இயேசு கிறிஸ்து தான். கிட்மைக்குன்னு இல்லை, இயேசு கிறிஸ்து தான். உண்டாக்குறது இயேசு கிறிஸ்து தான். ஆனால் இன்னைக்கு இப்போ சபை வளர்றது நம்மளுடைய விசுவாசத்தினால, அவருடைய சக்தினால தான் வளர்றது. ஓகே, ரைட். Soul consists of mind, character, reasoning. நீங்கள் ரீசன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? தப்பா கரெக்டா? அவன் ஏன் எப்படி பண்ணலாம்? 101 ரூபா வச்சா 103 ரூபா வைக்கணும், ரைட்? இந்த ரீசனிங் பண்ணலாம், அதெல்லாம் சோல். இது எல்லாருக்கிட்டையுமே இருக்கு, எல்லாருக்கிட்டையுமே உலகத்துலேயே இருக்கு. ஓகே, ஸோ ரீசனிங், மேக்ஸ், பேசிக்காக மேக்ஸ் எல்லாம் ரீசனிங், அப்ளைங், ஃபிசிக்கல் மைண்ட், திங்கிங், கான்சியஸ் மைண்ட், இது எல்லாமே தாட்ஸ், ஃபீலிங்ஸ், இது எல்லாமே சோல். இது எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஓகேங்களா? நம்மகிட்ட தான் பரிசுத்த ஆவி இருக்கு. இப்போ டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள, சோலு கூட. ஓகே, அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். பிரெயினுக்கும் மைண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அந்த டிஃப்ரென்ஸ் தான் பிரெயினுக்கும் மைண்டுக்கும். சிஸ்டர் சொல்லுங்க, இல்லையா? பிரெயின் எங்கே இருக்கு? தலையை உள்ள. ஓகே, எதுக்கு க்ளோஸ் ஆகிடுனா? ஓகே, ரைட்டா, சரி. வேற சொல்லுங்க. மைண்ட் வந்து பாடி மைண்டில் இருக்கு. ரிசீவராக வந்து ஸ்கேன் பண்ணி மைண்டில் பார்க்க முடியாது. அதை நம்ம யோசிக்கிறோம். கரெக்ட் இல்லை சார்? கரெக்டாக சார். கிளாப் பண்ணலாமா? அவருக்கு எல்லாம் சென்ட் பண்ணலாம். மைக்கும் கிளாப் பண்ணலாம். ஓகே, வெரி ட்ரூ. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. பிரெயினை பார்க்க முடியும், மைண்டை பார்க்க முடியும். ஆனால் பைபிள் சொல்லுது முழு மனதோடும் முழு சிந்தனையோடும் மைண்டையும் தான் கொண்டு வரும், முழு இருதயத்தோடு. ஓகே, இப்போ மைண்ட் எங்கே? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், மைண்ட் எங்கே இருக்குது சிஸ்டர்? நீங்கள் பிரெயின் கரெக்டாக சொல்லுவீங்க, மைண்ட் எங்கே இருக்குது?
ஹோல் பாடி. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. ரைட். ஹோல் பாடி மைண்ட் தான். ப்ளஸ் நான் சொல்கிற சிந்தைன்னு சொல்கிறீங்கள, நம்மளுடைய என்ன சொல்கிறது, திங்கிங் என்னென்னலாம் போகுதோ அதெல்லாம் மைண்டு தான். இங்கேருந்து நான் யூஎஸில் திங்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இன்னும் தெளிவாக வரேன். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இது அத்துப்படியாக இருப்பாங்க. ஹார்ட்வேர் இஸ் பிரெயின், சாஃப்ட்வேர் இஸ் சாஃப்ட்வேர். நீங்கள் பார்க்க முடியுமா? நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம், ரைட்டிங் பண்ணலாம், ஆனால் அது ஃபங்க்ஷனிங் யாராச்சும் பார்க்க முடியுமா? ஆப் ஃபங்க்ஷன் ஆகிறத பார்க்க முடியுமா? அதுதான். ஸோ ஆனால் இப்போ மைண்டுனா என்னன்னு புரிஞ்சிச்சா? அந்த ஆப் இருக்கு இல்லைங்களா, ஆப் ஃபங்க்ஷன் தான் மைண்ட். ஃபங்க்ஷன் ஆகுறது தெரியும், நீங்கள் ஃபீல் பண்ணலாம், உணரலாம், ஆனால் பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கு பிரெயின் தான் சப்போர்ட். ஸோ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டும் சேர்ந்தா ஃபங்க்ஷன். மொபைல் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகும், வீடியோ ரெக்கார்ட் ஆகும். இப்போ புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே தான் முக்கியமான பாயிண்ட். நம்ம எதை ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதுதான் ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்துவ பற்றி நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம்னா அவரை பற்றியே பேசி, அவரை பற்றியே படித்து, இயேசு கிறிஸ்துவ பற்றி நம்பும்போது சோல் ஸ்பிரிட்டாக மாறுது. இன்னும் ஆழமாக நம்பும்போது அந்த ஸ்பிரிட் பரிசுத்தாவியம். புரிஞ்சுங்களா? எனி டவுட்? இதுதான் உண்மை. நீங்கள் எந்த பைபிள் தெளிவாக படிங்க, ரிசர்ச்சும் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். இது நாங்கள் கண்டிப்பாக எங்கள் பிரதர்ஸ்குள்ள சிஸ்டர்ஸ்குள்ள ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோம், நம்ம டே டு டே வீட்டில் என்ன பேசுகிறோம், சபையை பற்றி என்ன பேசுகிறோம், நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன பேசுகிறோம், இல்லை நான் சபையை பற்றி என்ன பேசுகிறேன், நான் ஒருத்தருக்கு என்ன பேசுகிறோம் மிக முக்கியம். ஏன்னா நம்மளை அறியாமையே அது ப்ரோக்ராம் ஆகிடுது. அதனால தான் அவங்கள பார்த்த உடனே என்ன தோணுது, நீங்கள் நல்லது செய்யணும்னா வரீங்க, ஆனால் அவங்கள பார்த்த உடனே உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகும். ஏன் ப்ரோக்ராம் இப்போ பண்ணல, நீங்கள் அப்போ பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ வசனங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சபை விட்டு வெளியே போங்க சாட்டர்டே சண்டேஸ், இல்லை மீட்டிங் வெளியே போகிறீங்க, குதூகலமாக இருக்கும். ஏன்னா வசனங்கள் அந்த ப்ரோக்ராம் நடந்துருச்சு. ப்ரோக்ராம் நடந்த உடனே உங்கள் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுது. ஸோ எவ்ரி திங் இஸ் அபவுட் மைண்ட் செட். கரெக்டாக? மைண்ட் செட் பற்றி பைபிள் சொல்லியா? சொல்லியிருக்கா? சொல்லியா? சொல்லு. 2 வகையான மைண்ட் செட் என்னென்னு சொல்லுங்க. மைண்ட் செட்டு எகைன் நான் மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் சொல்லணும்னா எழுதி, உண்மையான டெஃபினேஷன் மைண்ட் செட் டெஃபினேஷன் எழுதி. The collection of well-defined objects. இங்கே collection of well-defined thoughts. Collection of well-defined thoughts. தமிழில் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறது, தமிழில் குழுவான உண்மையான உண்மையான உத்தமமான சிந்தனைகளே முழுமையான மைண்ட் செட். என்ன சொல்கிறோம்? மைண்ட் செட், சிந்தனைகள், எண்ணங்கள், முழுமையான எண்ணங்கள். இதுதான், இவ்வளோதான் வாழ்க்கை. ஏன்னா இதை நம்ம ரிப்பேர் பண்ணிட்டோன்னா வேற அன்பு சேர்ந்து அவர் கஷ்டம். சார் எல்லார்கிட்டையும் காசு இருக்குது, எல்லார்கிட்டையும் காசு இருக்குது, எல்லார்கிட்டையும் மனசு இருக்குது, ஏதோ ஒன்று தடுக்குது. ஏன் தடுக்குது? புரோகிராமிங் அந்த மாதிரி. நம்ம கேட்குறோம், அன்பு செய்கிறோம். நான் என்ன சொன்னேன் அப்பயும், எங்க பரிசுத்த ஆவி நம்பலையோ அங்கே ஒற்றுமை வராது. எங்க பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்து பற்றி பரிசுத்த ஆவி வெளிப்படுத்துமோ அங்கே ஒற்றுமை. இங்கே டிஸ்யூனிட்டி இருக்குது அப்படின்னா there is no பரிசுத்த, there is no belief in Holy Spirit, which means there is no strong conviction in Jesus Christ. There is no strong conviction in the creator, the God, Trinity. கரெக்டாக இல்லைங்களா? ஓகே. ஸோ நாம் ஷேடோவாக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் யூஸ் இல்லை, நமக்கும் யூஸ். எஸ் ஆர் நோ? எனக்கு யூஸ். நான் இங்கே வர்றது நிஜமாக என்னுடைய நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் பேசுகிறேன்.
கொரோனா டைம் வர முடியும். நான் வந்ததே கற்றுக்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். நம்ம இங்கே வந்து நெக்ஸ்ட் டைம் புதுசாக கற்றுக்குவேன். நானும் டெய்லி கற்றுக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லை. அவங்களுக்கு தெரியும், கூடயே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம். நான் நிறைய கற்றுக்குவேன். ஃப்ரீயாக இருக்கிறப்போ நான் இப்பயும் கற்றுக்கிட்டேன், இன்றைக்கும் கற்றுக்கிறேன். ஸோ இது உண்மை. இது சயின்டிஃபிக், இது ஸ்கிரிப்சர். மெயின் என்ன தெரியுமா? சயின்டிஃபிக்காக இருக்கணும், ஸ்கிரிப்சராக இருக்கணும். இது 2 வகையான மைண்ட் செட். அங்கே முடிச்சுக்கலாம். ஜாஸ்தி ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ஃபர்தர். ஓகே, கண்டிப்பாக. ஓகே, அங்கே முடிச்சுக்கலாம். அதில் இன்னும் இருக்குது, பட் ஆனால் மாற்றலாம். மீது நம்ம அப்புறம் பார்க்கணும். ஓகே, ரைட். இல்லை அதிகமாக சொல்ல போகிறது இல்லை, இது வரைக்கும் சொல்கிறது புரிஞ்சுட்டு தான். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் 2 வகையான மைண்ட் செட். யாராவது சொல்ல முடியுமா? பாசிட்டிவ், நெகட்டிவ். கண்டிப்பாக ஒத்துக்கலாம். அதை அப்படியே சொல்லலாம். நல்லது செய்கிறது எல்லாமே பிரசத்தான், கெட்டது செய்கிறது எல்லாமே அஸ்தம். நல்ல காரியங்கள் எல்லாமே நல்ல சாஃப்ட்வேராக ப்ரோக்ராம் ஆகும். நல்ல மைண்ட் செட் வந்துடும். நல்ல மைண்ட் செட் வரும்போது அவங்க கெட்டதை நீங்கள் மாற்றிருக்கேன். அதான் ஏசி சொல்லுவேன். அவங்க கெட்டது தெரியாது. அவங்களுக்கு நீ கிளாஸ் போட்டு பார்க்குறேன். நீங்கள் இப்போ கிளாஸ் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. எனக்கு ரீடிங்கில் இருந்துச்சு, இவ்வளோ வயசாச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன கிளாஸ் போட்டு பார்க்குறோமோ அதுதான் முக்கியம். நம்ம எப்படி எந்த கண்ணோட்டத்தை நான் கார்த்திகை பார்க்குறேன். அதே 14 இயர்ஸ் ஓல்டு பாய் அவர் சொன்னார், கண்டிப்பாக எனக்கு இன்னும் மனசில் இருக்குது, ஐ அப்ரிஷியேட். நான் அதான் அப்ரிஷியேட் பண்ணேன். ஆனால் எவ்வளோ தூரம் அவர் கடந்து வந்திருக்காரு எனக்கு தெரியும். கார்த்திக், நீங்கள் ஐம் வெரி ஹாப்பி. நான் உங்களுக்கு அது முன்னாடியே சொல்லியிருக்கேன், வெரி வெரி ஹாப்பி. சரி, உங்களை பற்றி அவருக்கு தெரியாது. அதான் அவருக்கு சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் டேக்கிங் கேர் ஆஃப் தி சர்ச் அண்ட் சப்போர்ட். கோகுல், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கமல், Govind, thanks for coming. Sister, thank you so much. I think God blessed you with a lot of good things now. Thanks for Sabiki. Nandi Sagodari. I hope you are both are happy. ரெண்டு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். என்ன திரும்ப அன்றைக்கி பார்த்துட்டு போனேன், திரும்ப நான் வர முடியல. ஓகே, உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறேன். ஆண்டி சந்தோஷம். விசுவாசத்தை எவ்வளோ ஆழமாக கண்டினியூ பண்ணும். இதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸாம்பிள். நாளைக்கு அவங்க உங்கள் வயசாகும்போது அவங்க வருவாங்க. கண்டிப்பாக அவங்கவுங்க நான் செய்யறதை நான் செய்கிறேன். என்னால் முடிஞ்சதை முடிவு வரைக்கும் நான் செய்கிறேன். கடவுளுடைய கேள்வி நான். ரைட். ஓகே, 2 மைண்ட் செட் தான். வேறு சொல்லுங்கள். 2 மைண்ட் செட் பைபிள் இருக்குது. நான் என்னென்ன பேசுனது எல்லாமே பைபிள் இருக்குது. பைபிள் இல்லாத எதையும் இல்லை. ரைட். அதை தான் உலகத்தில் எம்பிஏன்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இதில் இருக்கிறது தான் எம்பிஏ. சரிங்களா? சரி, நீங்கள் எல்லோரும் பைபிள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு எம்பிஏ. உண்மையை சொல்கிறேன். என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஷன் கொடுக்கல, உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு ஜாஸ்தி. ஓகே, எம்பிஏங்கிறது வேறு ஒன்றும் இல்லை தான். அதை வந்து வேறு ரீதியாக பயன்படுத்துகிறாங்க, நம்ம கிறிஸ்டராக பயன்படுத்துகிறோம். அவ்வளோ. ரைட். ஹெல்தி ஃப்ளஷ் மைண்ட் செட், ஸ்பிரிட் மைண்ட் செட். ஏபிசி ஃப்ளஷ் மைண்ட் செட் அண்ட் கரெக்டாக வரும். இது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம்னா எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரு அன்பு கிடைக்கும், எல்லாருமே அன்பு செய்வோம். இங்கே யாரும் அன்பு செய்யக்கூடாதுன்னு வரல. அப்படி அன்பு செய்யக்கூடாதுன்னு நம்ம உள்ளேயும் வந்துட்டு போனோம். ஆனால் ஓகேவா? கண்டிப்பாக. ரைட். இப்போ ஃப்ரெஷ் மைண்ட் செட்டில் என்ன இருக்கும்? மாமிசமான மைண்ட் செட் சிந்தனை. ஓகே, மாமிச சிந்தனை. இங்கிலீஷில் தமிழில் சிந்தனை எண்ணங்கள். கரெக்ட். மைண்ட் செட்னா எண்ணங்கள், என்ன சிந்தனை. மாமிசமான சிந்தனைகள் என்ன? நெகட்டிவாக யோசிக்கிறது. ஓகே ப்ரோ, சொல்லுங்கள் சார். சரி, ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சிஸ்டர். ஏன்னா அங்கே அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. சரி, ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க. அது வந்து மாமிசம். வேலை செய்கிறது மாமிசம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. வேலை வந்து நம்ம குடும்பத்துக்காக செய்யணும். ஓகேவா? அது மாமிசமே இல்லை. நீங்கள் எல்லாருமே நல்லா வேலை செய்யணும். தவறாக சொல்லுங்க ப்ளீஸ். அதுதான் தவறாக மைண்ட் செட். நீங்கள் ஓகே
பண்ணிட்டு ஆன் பண்ணு அவங்க பண்ணி பண்ணிடலாம். சரி நம்ம பேசி கூப்பிட்டு சரி ஓகே நோ ப்ராப்ளம். இப்போ புரிஞ்சுல சிஸ்டர், வேலை செய்கிறது சந்தோஷம், அது மம்மிசமானது இல்லை, ஓகேவா? ஆனால் நான் அதுக்குள்ள நான் என்னன்னு சொல்கிறேன், வேறு என்ன நினைக்கிறீங்க? நம்ம சில பேர் என்ன நினைக்கிறோம், நம்ம வேலையை கடவுள் வேலையை செய்யாமல் நம்ம வேலையே செய்கிறோமே அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து வேலை செய்கிறது நல்லது, குடும்பத்துக்கு வேலை செய்யுது, உங்கள் குழந்தைய வளர்க்குறது நல்லது, வேலைக்கு போகிறது நல்லது. ஆனால் அது கூட ஓகே நம்ம அது கூட வரலாம். நெக்ஸ்ட்டு அது மாமிசமானது இல்லைங்க, அது வந்து ஆத்மீகமானது. காடோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம சுய முயற்சினா செய்யும்போது அது பலனாச்சு. வாயில் பிடிச்சிக்கிட்டாங்க நம்ம சுய முயற்சினா வித் ஹெல்ப், வித் ப்ரேயர், வித் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அட்வைஸ் நம்ம எடுத்து செய்யறது அது வேற. நம்ம எனக்கு எல்லாம் தெரியும், நான் இவ்வளோ அரசியல்வாதி கூட இவ்வளோ அதுவும் யார் கூட பழகி இருக்கிறவங்க இருக்குது, ஓகேவா? நோ ப்ராப்ளம். பட் அவங்க கிளாரிஃபை ஆகிட்டாங்க சந்தோஷத்துல, நோ ப்ராப்ளம். ஏன்னா நானும் அதான் நினச்சிட்டேன். ஓ அது இல்லை, மாமிசமானதுங்கிறது நான் சொல்ல வரேன், கண்டிப்பாக சொல்கிறேன். வேற மாமிசமான எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் என்ன கரெக்டாக சொல்லிட்டு வர. ஏன்னா நம்ம நான் ஆன்சர் சொல்லிட்டுனா அவங்களுக்கு ஆன்சர் வர கரெக்டாக. மாமிசமான சொல்லுங்க சார். ஒரு எக்ஸாம்பிள் ஸோ நெகட்டிவாக என்னென்னாலாம் சட்டத்தை கரெக்டாக சொன்னேன். நெகட்டிவ்னு என்ன, நீங்கள் வேலை செய்கிறது பாசிட்டிவ், குடும்பத்துக்காக செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அந்த வேலை ஓகே நெகட்டிவாக நம்ம என்னென்ன செய்யணும், வேலைக்கு மேலே கோவப்படுறது மாமிசம். கடவுளுக்கு எதிரான விசுவாசத்துக்கு எதிரான எல்லா காரியங்களும் மாமிசம், சரிங்களா? ஆனால் வேலை செய்யறது விசுவாசத்துக்கு எதிரான. நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட 12 hour வேலை செய்யணும், குடும்பத்துக்காக செய்யணும், அது வந்து மாமிசமானது, சரிங்களா? நீங்கள் ஓகே சண்டை போடுறது, சண்டை போடுறது, கோவப்படுறது, இல்லை அங்கே நம்ம வேற ஒருத்தர் அன்பு செய்யாது இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் மாமிசமானது. கலாத்தியர் 5 நீங்கள் படிச்சு பாருங்க சிஸ்டர், அதில் ஒரு பட்டியலே கொடுத்துருக்காங்க. அதுதான் வேலை. ஆனால் எங்கே அங்கே ஒரு ஃபீலிங் எங்கே வரும் தெரியுமா, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம், ஆனால் கடவுள் வேலையை பார்க்க மாட்டேங்கிறோமே அப்படிங்கிறது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், கரெக்டாக? பட் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், கடவுள் வேலையும் பாருங்கள். எப்படி சார் அப்படி அவங்க ரெண்டுமே எப்படி பண்ணுங்க? ஏன்னா நீங்கள் கடவுள் வீட்டை கட்டினீங்கன்னா கடவுள் வீட்டை கட்டுறோம். இப்போ எல்லாருமே என்னை சேர்த்து சொல்கிறோம், நம்ம வீட்டை கட்ட பார்க்குறோம், ஃபெயில் ஆகிட்டு. ஃபெயில் தெரியுமா, ஒரு திருப்தி வரல, எல்லாம் இருக்கு இப்போ, ஆனால் ஒரு திருப்தி வரல. ஸோ கடவுள் வேலையை கடவுள் ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு உங்கள் குடும்பத்தையும் கட்டும், அதுதான் உண்மையான, சரிங்களா? கடவுள் உங்கள் குடும்பத்துக்காக செய்கிறது எதுவுமே மாமிசம் எதிர்ப்பா, அதாவது கோவப்படுறது, திட்டுறது, பட்டியல வந்துருக்குங்க. வேறவங்க மேலே வேறவங்க அன்பு செய்யறது கண்டிப்பாக மாமிசம் தான், சரிங்களா? நீங்கள் அதை தான் மெயினாக, வேற நீங்கள் அன்பு செய்யலையா, இது அதுதான் மாமிசமான சிந்தனை. முதலாவது எல்லா கட்டளையும் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் அதான பார்த்தோம், எல்லா கட்டளையும் என்ன ஒன்று தான், வேறவங்களாம் அன்பு செய்யும். அப்புறம் அந்த அன்பு செய்யணும், அதுதான் சிஸ்டம் மாமிசம். மீது வீட்டுக்கு செய்கிறது எல்லாமே நன்மையாகும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன, லாஸ்ட் ஃபைனல் ஆவிக்குரிய சிந்தனை. ஆவிக்குரிய சிந்தனைனா என்ன இப்படி சொல்லுங்க, இதுக்கே சொல்லுங்க, அதுக்கு சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன், பட் அது சரியாக சொல்லி நான் ப்ரே பண்ணுறேன், பைபிள் சம்மந்தமாக ஆலோசனை எடுத்து ஓகே இது பிரகாரம் நான் செஞ்சேன்னா சரியில்லை அப்படின்னு பைபிள் வந்து நான் செய்யக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அந்த என்னுடைய விருப்பத்துக்கு என்னுடைய மானச சிந்தனைக்கு எதிராக ஆவிக்குரிய சிந்தனை இருக்கிறதுனால நான் அதை ஃபாலோ பண்ணேன்னா அது ஆவிக்குரிய சிந்தனை. ஃபாலோயிங் என்னுடைய சொந்த சிந்தனையை ஃபாலோ பண்ணாமல் பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் பைபிள் பிரகாரம் எந்த ஆலோசனைகளை வந்து நான் எதிர்த்து செய்யறது உங்களுக்கு ரெண்டு அது மூலியமா உங்களுக்கு ரெண்டு வாய்ஸ் வரும், சிந்தனைகள். 2 பேர் பேசுவாங்க,
2 பேருமே பேசுவோம். யார் 2 பேரும்? கடவுளும் பேசுவார், பிசாசும் பேசுவார். நீங்கள் எதை பிக் பண்ணுவீங்களோ அதுதான் உங்கள் இதயம், அதுதான் உங்கள் மைண்ட் செட்டு. எதை பிக் பண்ணுவீங்க? உங்களுக்கு வசன பிரகாரம், சகோதர சகோதரிகள் பிரகாரம் எல்லாம் உங்களுக்கு நிறைய நிறைஞ்சிருக்குதுன்னா நீங்கள் ஆவிக்குரியதை எடுத்துக்குவீங்க. இல்லை அந்த உலக பிரகாரமான சிந்தனைகளும் உலக பிரகாரம் என்ன தெரியுங்களா? வேலை செய்கிறது இல்லை. கண்டிப்பாக உலக பிரகாரம்னா உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? நல்லதுக்கு போய் சொல்லலாம்ப்பா, இல்லை ஒரு உயிர் பிழைக்கான போய் சொல்லலாமா, இல்லை போய் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. உலகத்தில் சொல்லுவோம் பணம் சம்பாதிக்கிறது, பிஸ்னஸில் இதெல்லாம் சகஜம்பாங்க. இதெல்லாம் உலக பிரகாரம். ஸோ நீங்கள் நம்ம மனசு எப்படி இருக்கோ, நல்ல மனசா கெட்ட மனசா எப்போ தீர்மானிக்கிறீங்கன்னா, நீங்கள் நல்ல முடிவுகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல மனசு. இல்லை வசனத்துக்கு எதிரான முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து சைத்தன் சொல்லணும். 2 பேருமே உள்ளதாகிறான். எங்கே இருக்காங்க? 2 பேருமே உள்ளதாக. எப்படி? சிந்தனை தான். உங்களுக்கு நல்ல சிந்தனை வந்து காட் இஸ் கிவிங், ஸ்பிரிட் இஸ் கிவிங், ஹோலி ஸ்பிரிட் இஸ் கிவிங். உங்களுக்கு தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்களை யார் கொடுக்குறது? சரி. ஆனால் 2 பேருமே எங்கே இருக்கிறாங்க? இதே மனசு, இதே உடம்புல தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எதை எடுத்துட்டு செய்யறீங்களோ, அதிகமானதை நன்மைகளை செஞ்சீங்கன்னா God is giving you. இப்போ அதிகமான நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே வரும்போது கெட்டதெல்லாம் வெளியே போயிட்டே இருக்கும். ஆனால் முழுமையான கெட்டதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். ஆனால் கெட்டதை குறைக்க முடியுமா? குறைக்கலாமா? இல்லை, குறைக்கிறத செய்ய God will do. ஓகே, ரைட். ஸோ சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதை ஒரு சின்ன சாராம்சமாக நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்த்தோம்? லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த், வித் ஆல் யுவர் மைண்ட், விச் இஸ் ஈக்குவல் டு லவ்விங் ஒன் அனதர் ஆஸ் யுவர் செல்ஃப். சரியா? நீங்கள் ஒருத்தர் அன்பு செய்கிறீங்கன்னா நீங்கள் கடவுள் அன்பு செய்யணும். முழு மனதாக அன்பு செய்யும். முழு மனதாக என்ன? ஆண்டி அதையே அப்பவே கொடுக்கல அப்படின்னு சொல்லி முழு மனம். 2வது என்ன பார்த்தோம்? நாம் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் நிறைய படிங்க. கார்த்திக் ப்ரோ கொஞ்சம் படிக்க வைங்க, நிறைய படிங்க, நிறைய பேசுங்க, அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக நம்ம அவரை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எனக்கு தெரியும் வெளியில் வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். இட்ஸ் நாட் ஈஸினா. எனக்கு நானும் அங்கே தான் செய்கிறேன், அதனால தான் வர முடியல. ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை கடவுள் இழுத்துட்டு போகிறது, தள்ளிட்டு போகிறத ஒரு ஃபோர்ஸ் பார்க்க முடியும். நம்மளை நாமளே தள்ளினா ஃபெயில் ஆகிடும். ஓகேவா? கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்? மைண்ட், பிரெயின், ஹார்ட். ஓகேவா? 2 மைண்ட் செட். ஒன்று ஃப்ளஷ் மைண்ட் செட், அது வந்து வேர்ல்ட்லி மைண்ட் செட், ராங் மைண்ட் செட். ஸ்பிரிட் மைண்ட் செட், காட்லி மைண்ட் செட், காட்ஸ் மைண்ட் செட். தேங்க்யூ. காட் பிளஸ். தேங்க்யூ ப்ரோ. உண்மையிலே இந்த நேரத்தில் கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கொள்றதுக்கு வந்து கடவுள் ஹெல்ப் பண்ணார். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம கனெக்டட் மெனி ஏரியாஸ், நிறைய இடங்களில் வந்து இது தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம அன்பு செய்கிறதுல வளரணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் கடவுள் அன்பு செய்கிறதுலையும் மற்றவங்க அன்பு செய்கிறதுலையும் ஏன் நம்மளால் முடியறதில்ல? நம்ம நினைக்கிறோம் ஓகே இது நல்லது, இதை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஸ்டில் அதை நம்மளால் ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நம்மளால் ஏன் முடியலன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய மைண்ட் செட். நம்ம வந்து வேறு எண்ணங்களில் நமக்கு இருக்கிறோம், அதாவது மாம்ச எண்ணங்களில் நிறைய நேரத்தில் இருக்கிறோம். அதனால தான் நம்மளால் வந்து ஆவிக்கேற்ற சிந்தனையில் செயல்பட முடியல. நமக்கு நன்மை தெரியும், பட் அதை நம்ம செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கான ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் யோசிச்சு பண்ணணும். ஒரு பாயிண்ட் வந்து ஏற்கனவே நீங்கள் ஷேர் பண்ணது மறுபடியும் எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க. என்னென்னா மைண்ட் செட் அப்படிங்கிறது இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ். ஸோ
ஸோ நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்குன்னா நம்மளுடைய எண்ணங்கள். நம்ம எது நிறைய யோசிக்கிறோம், எப்படிப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக யோசிக்கிறோம், எதை குறித்து நிறைய சிந்திச்சுட்டு இருக்கிறோம், நிறைய வந்து நம்ம வேலையை குறித்து அதிகமாக சிந்திச்சுட்டு இருக்குமா, இல்லை நிறைய வந்து பிரச்சனைகள் ப்ராப்ளத்தை குறித்து நிறைய சிந்திச்சுட்டு இருக்குமா, இல்லை நமக்கு நடந்த ஏதாவது கசப்புகளை குறித்து நிறைய நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோமா, ஏன்னா நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய இயலாமை, நம்மளால் எதெல்லாம் முடியாதோ அதை குறித்து சிந்திச்சுட்டு இருக்குமா, எதை நம்ம அதிகமாக சிந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நம்மளாக இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பார்க்க முடிஞ்சது. நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது நம்மளால் சொந்தமாக மாற்ற முடியாது. நம்மளோட ஓன் ஹெல்ப்பில் ஓனாக நம்மளால் மாற்ற முடியாது. இன்னொரு கம் டு காட். ஸோ கடவுள் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் அதை மாற்ற முடியும் அப்படின்றத மெயினாக நான் இந்த ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தேன். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் அதிலிருந்து நிறைய விஷயம் கற்றுக்கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். செய்தி கொடுத்த சகோதரருக்கு கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட்டிவ் பண்ணுறோம். great support. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம ரீட் ஒன் ஸ்கிரிப்சர் பிஃபோர் வி ஆர் இன் த பார்ட் ஆஃப் கம்யூனியன். ஸோ நம்ம நற்கருணையில் பங்கேறுவதற்கு முன்பாக ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் அதிகாரம் 6 வசனம் 14.